இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. பயங்கர வந்துட்டு ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. இப்போலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நாச்சியார் வந்துட்டு வர்றாங்க. வந்ததுமே எல்லோரும் வாங்கத்த உங்களுக்காண்டி தான் மாமா காத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் வேறு சும்மா இருக்காமா, நாச்சியா நாச்சியா வா நாச்சியா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு தீபாவோட அம்மா அப்பா வர்றாங்க. என்ன சம்மந்தி வர சொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் சம்மந்தி நான் தான் வர சொன்னேன், தீபாவுக்கு வந்துட்டு மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மீனாட்சி அந்த லேடியை வந்துட்டு வர சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் இந்நேரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கம் தீபா வந்துட்டு மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்குல்ல, அதை நீங்கள் தான் கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சொல்லிட்டேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மருதாணி போடுறவங்க வந்துடுறாங்க. யாருக்கு மருதாணி போடணும் அப்படின்னு சொல்ல, என்னோட மருமகளுக்கு தான், இந்த இருக்கால இதான் கல்யாண பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேடம் கல்யாண பொண்ணுன்னு சொல்கிறீங்க மருமகன் சொல்கிறீங்க தாலி வேறு இருக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு மறுபடியும் 2வது தரமாக வந்துட்டு நடக்குது செகண்ட் டைமாக அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நான் ஒன்று சொல்லவா, கல்யாண பொண்ணுக்கு வேற யாரோ மருதாணி போடுறதுக்கு கல்யாண மாப்பிளையே போடலாம்ல, அப்போ தானே அவளுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தானே இருக்குது, கார்த்தி எங்கே இருக்கா, கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்ல, கார்த்தி மேலேருந்து வந்துடுறாங்க. கார்த்தி நீ தான்ப்பா கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போடணும், அதை வந்துட்டு தீபா ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இங்கிட்ட அருண் கார்த்தியை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. எப்படிலாம் ஆஃபீஸில் வந்துட்டு கெத்தாக வந்து இறங்கி எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டே எதுக்குடா இப்போ சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, இல்லை கார்த்தி ஆஃபீஸில் நீ எத்தனை பேத்துக்கு வேலை கொடுத்துருப்பேன், ஆனால் உனக்கே இப்போ வீட்டில் வேலை கொடுக்குறாங்களே உன்னோட ஒய்ஃபுக்கு மருதாணி வைக்க சொல்கிறாங்களே அதை நினச்சே சரிச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா ஏன் ஒய்ஃபுக்கு நான் வச்சு விட்டுறேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் ஒய்ஃபுக்கு வச்சு விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நல்ல ஐடியா தான் எல்லாரும் மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, இதில் ஒரு கண்டிஷன் வேறு இருக்குது, மருதாணி வச்சு யாரோட கை செவந்திருக்கோ அவங்க ஹஸ்பண்ட் தான் உங்கள் ஒய்ஃப் மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, ஆத்தாடியாத்தா எங்களுக்கெல்லாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், நாச்சியா நீ கவலைப்படாத நான் உண்மையிலே ரொம்ப தான் பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, எங்க நீங்கள் வேற அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும், மாமாவே இவ்வளோ வில்லிங்காக இருக்கும்போது நீங்கள் ஏன் அத்தை அப்படின்னு சொல்ல அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு தீபாவோட அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, சம்மந்தி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, சேச்சா மாப்பிள்ளை முன்னாடி நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு, அதெல்லாம் என் பையன் எதுவும் நினச்சிக்க மாட்டான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அத்தை வச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்கிறாங்க. சரி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் மருதாணி எடுத்துகிட்டு போய் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாரு, செவக்கலைன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, இந்த திக்கு ஆனந்த் வேறு, மீனாட்சி செவக்கலைன்னா என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொன்னதும், உன் ஒய்ஃபாவது பரவாயில்ல சண்டையோடு நிறுத்திக்கிடுவாங்க எனக்கெல்லாம் இப்போ பேசியே கொன்றுவாளே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு சிரிச்சுக்கிட்டே மருதாணி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தீபாவுக்கு கார்த்திக்கு மருதாணி வைக்க பயங்கரமாக பின்னாடி பிஜிஎம் சாங்கு லவ் சாங்கில் ஓடுது. எங்கள் கரெக்டாக பாருங்கள் என் கை தான் நல்லா செவக்க போகுதுங்க, ஏன்னா நீங்கள் தானே என் மேலே அதிக பாசம் வச்சுருக்கீங்க, அப்படி என் கை சமந்துச்சுன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு எல்லாருமே ஒன்று கூடுறாங்க மருதாணி வச்சு முடிச்சுட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா தான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு கை கழுவுறாங்க. உன்னோட ஹஸ்பண்டு மேலே கொஞ்சம் சுமாராத்தான் பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து மீனாட்சி கழுவ, மீனாட்சி கையும் ஸ்மாராத்தா சவந்திருக்கு, உன்னோட ஹஸ்பண்டு ஸ்மாராத்தான் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அடுத்து வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுமாராக சவந்திருக்கு, மாமா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி கை கழுவுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா என்னமோ சொன்னீங்க நல்லா சவேல்னு செவக்கணும், இப்போ எப்படி செவந்திருக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஏன் அன்பு உண்மைதான் மருதாணியில் நான் ஏதோ குறை அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா இப்போ நீ தான் கழுவணும் அப்படின்னு சொல்ல, தீபா கழுவுனா கையை வந்துட்டு பயங்கரமாக செவந்திருக்கு. எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, பாத்தியா தீபா என் பையன் தான் உன் மேலே அதிக அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி ரூமில் இருக்கும்போது தீபா வந்துட்டு போகிறாங்க, எங்கே பார்த்தீங்களா இப்போ ஒத்துக்கிறீங்களா நீங்கள் என் மேலே லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இது கூட தெரியாதாக்கும் உங்கள் அண்ணி உங்கள் மருதாணி மாதிரி செவக்கிறதுக்கு ஏதாவது கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி போயிட, ஓ இது வேற இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு தீபா கீழே வர்றாங்க. அண்ணி நீங்கள் மருதாணி செவக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மற்றவங்க வச்சதெல்லாம் டூப்ளிகேட் மருதாணி உன்னோட தான் ஒரிஜினல் மருதாணி அப்படின்னு சொல்ல, இதை மீனாட்சி கேட்டுறாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை துரத்திட்டோட தீபா வந்துட்டு சை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ரம்யாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. தரகர் வந்துட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்
வேணாம் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரம்யாவுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல. அபிராமியும் ரம்யாவோட அப்பாவும் தான் மாற்றி மாற்றி இந்த மாப்பிள்ளை வேணாம், அந்த மாப்பிள்ளை, அமெரிக்கா மாப்பிள்ளை வேணாம், உள்ளூரில் பாருங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பார்க்க, ஐயோ ஆல்ரெடி உன் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டாலே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க, சே இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சே பார்த்துட்டு இருக்காங்க. தரகரை நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும், ஏன்னா இவ என் மருமகளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை எனக்கும் வந்துட்டு பொண்ணு மாதிரி, அதனால நல்ல மாப்பிள்ளையாக பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிங்க மேடம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.